விடுமுறை நாளான சனிக்கிழமை கூட வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. பக்கத்து வீட்டில் அதிர்ந்த அதிபயங்கர சத்தத்தால் பதறி போன அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து பக்கத்து வீட்டை உடைத்துக் கொண்டு சென்ற போலீசார். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் சிலிக்கான் வேலியான பெங்களூர் ஐடி நிறுவனங்களின் தலைநகரமாக இருக்கிறது. பல லட்சம் பேர் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு வார இறுதியும் பல பகுதிகளில் பார்ட்டி கலாச்சாரம் கொடிகட்டி பறக்கிறது. சென்னையில் எப்படி கிழக்கு கடற்கரை சாலைகளோ அதேபோல் பெங்களூரு தேவனஹள்ளி உள்பட புறநகர் பகுதிகளில் போதை விருந்துகள் நடக்கும். அதே நேரம் மது விருந்தை தாண்டி போதைப் பொருட்களுடன் ஆங்காங்கே பார்ட்டி நடத்தப்படுகிறது. ஆண் பெண் என பல இன்ஜினியர்கள் பங்கேற்பார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தில்தான் போலீசாரிடம் கையும் களவுமாக மாட்டியுள்ளனர் ஐடி ஊழியர்கள். பெங்களூர் புறநகர் தேவனஹள்ளி தாலுகா கண்ணமங்கலாவில் உள்ள பண்ணை வீட்டில் சனிக்கிழமை நேற்று முன்தினம் இரவு போதை விருந்து நடைபெற்றது. பண்ணை வீட்டில் இருந்து அதிக சத்தத்துடன் பாடல் ஒலித்தது. இது பற்றி அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் தேவனஹள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே உதவி போலீஸ் கமிஷனர் நவீன் தலைமையிலான போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். பின்னர் நேற்று அதிகாலையில் பண்ணை வீட்டில் புகுந்து போலீசார் அதிரடி சோதனை நடத்தினார்கள். அப்போது இளம் பெண்கள், வாலிபர்கள் என பலரும் போதையில் ஒன்றாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மது பாட்டில்களும் அங்கு கிடந்தது. என்ன நடக்கிறது என்று தலைக்கு மிஞ்சிய போதையில் அனைவரும் மயக்கத்திலும் கிடந்தனர். போலீசாரை பார்த்ததும் இளம் பெண்கள், வாலிபர்கள் அனைவரும் ஓட்டம் பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர்களை விடாமல் போலீசார் மடக்கினார்கள். அந்த வீட்டில் முழுமையாக போலீசார் சோதனை நடத்தினார்கள். அப்போது பல்வேறு உயர் ரக போதைப் பொருட்களும் சிக்கியது. மது குடித்துவிட்டு போதைப் பொருட்கள் பயன்படுத்தி வரும் இளம் பெண்கள், இளைஞர்கள் நடனமாடி கொண்டாடியதும் தெரிய வந்தது. இதையடுத்து அங்கிருந்த 7 இளம் பெண்கள் உள்பட 31 பேரை போலீசார் கைது செய்தனர். ஒரு வாலிபரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு இந்த போதை விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பண்ணை வீடு சிவாஜி நகரைச் சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகருக்கு சொந்தமானது என்றும், கைதானவர்களில் பலர் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதும், அவர்கள் அனைவரும் ஐடியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் என்பதும், பிரபல ஐடி நிறுவனங்களில் பணியாற்றி வருகிறார்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் அனைவர் மீதும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களுக்கு போதைப் பொருட்கள் எப்படி கிடைத்தது என்றும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் ஐடி நிறுவனங்களின் வருகையால் பார்ட்டி கலாச்சாரம் ஐடி ஊழியர்களுக்கு அடிப்படையாக மாறிப்போயுள்ள இந்த சூழலில் மது, போதைப் பொருள் என்று தவறான வழிகளுக்கும் அவர்கள் செல்கின்றனர் என்றும், இதை கட்டுக்குள் கொண்டு வராவிட்டால் இன்னும் சில வருடங்களில் இந்தியா இதைவிட மோசமான ஒரு நிலையை இளைஞர்களுக்குள் சந்திக்கும் என்றும் மனநிலை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.